Good evening, everyone. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் வேலைகள் பண்ணலாம், என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இருக்குது, இதை வந்து பார்க்க போறோம். எஸ்எஸ்எம்எஸ் அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவோம், எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ. எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ என்ன பர்பஸ்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம். இது வந்து மைக்ரோசாஃப்டால தான் டெவலப் பண்ணது கிளையண்ட்டுக்கு. இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம்னா ஆக்சஸ் பண்றது, கான்ஃபிகர் பண்றது, மேனேஜ் பண்றது, அட்மினிஸ்ட்ரேஷன். எஸ்கியூஎல் சர்வர் டேட்டாபேசஸ் வந்து எஸ்கியூஎல் சர்வர் டேட்டா வந்து ஆக்சஸ் பண்றது, இந்த டேட்டாவை கான்ஃபிகர் பண்றது, மேனேஜ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் பண்றது வந்து இந்த டூல் மூலமா நம்ம பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஸ்கியூஎல் சர்வர் எஸ்கியூஎல் கொரி எழுதுறதா இருக்கட்டும், டேட்டாபேஸ் அட்மின் டாஸ்க் பண்றதா இருக்கட்டும், டீபக் டியூன் பண்றதா இருக்கட்டும், இந்த வேலையெல்லாம் இது யூஸ் பண்ணி பண்ணுவோம். மானிட்டரிங்கா இருக்கட்டும். இதுல பாத்தீங்கன்னா கொரி எடிட்டர்னு இருக்கும். அங்கதான் நம்ம கொரி எழுதி எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறது எதுக்குன்னா நம்மளோட டேட்டாபேஸ்ல என்னென்ன டேபிள்ஸ் இருக்கு, என்னென்ன டேட்டாபேஸ் இருக்கு, என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் செக் பண்றது ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர்ல பார்ப்போம். இதுலயே நிறைய டூல்ஸ்லாம் இருக்கு. எஸ்எஸ்எம்எஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் பண்றதா இருக்கட்டும், கொரி டியூன் பண்றதா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஜிஏ இன்டர்ஃபேஸ் தான் இருக்குது நம்மளுக்கு எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ. அது மூலமா நம்ம வந்து யூசர் கிரியேட் பண்றது, அக்சஸ் கிராண்ட் பண்றது, பேக்கப் எடுக்கிறது, ரீஸ்டோர் எடுக்கிறது டேட்டாபேஸை, இது ஃபுல்லா பண்ணலாம். நீங்க இந்த டூல் வந்து எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட்டோட இன்டெகிரேட் ஆயிருக்கும். இந்த எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட் என்ன பர்பஸ்க்குன்னா நீங்க ஒரு ஜாப் கிரியேட் பண்ணி அதை ஷெட்யூல் பேசிஸ்ல ரன் பண்றதா இருக்கட்டும், இந்த வேலைகள்லாம் எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட் மூலமா பண்ணலாம். இந்த எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட் வந்து இந்த எஸ்எஸ்எம்எஸ் டூலோட இன்டெகிரேட்டடாவே வரும். தனியா அதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆடிபிளா இருக்குல்ல, எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஒழுங்கா கேக்குது அப்படின்ட்டு நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கேக்குது குமார். ஓகே, தேங்க்யூ. அடுத்து நம்ம எஸ்கியூஎல் சர்வர் எஸ்எஸ்எம்எஸ் எப்படி நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னா, எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ நீங்க ஓபன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் வர்றது வந்து இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறது ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர். இந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர்ல இது வந்து சர்வர் நேமு, இது டேட்டாபேசஸ் ஃபோல்டர், அதுக்குள்ள என்னென்ன டேட்டாபேசஸ் இருக்கோ அது வரும். செக்யூரிட்டிக்குள்ள என்னென்ன யூசர் லாகின் கிரியேட் பண்றது, ரோல்ஸ், ஆடிட் ஸ்பெசிஃபிகேஷன், இது பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். சர்வர் ஆப்ஜெக்ட்ஸ்குள்ள என்னென்ன பேக்கப் டிவைஸ், லிங்க் சர்வர், ட்ரிகர், இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இருக்கும். இது ரெப்ளிகேஷன், ஹை அபிலிட்டி ரெப்ளிகேஷன்ன்றது. இது நம்ம எடிஷன், நம்ம எக்ஸ்பிரஸ் எடிஷன் யூஸ் பண்றோம், அதனால இது சப்போர்ட் பண்ண மாட்டேது பாலிபேஸ்ங்கிறது. இப்போ லொகேஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த விண்டோ. இது என்ன பர்பஸ்னா ஒரு ஹைரார்கிக்கல் ட்ரீயா இருக்கும் ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர்.
நம்மளோட டேட்டாபேஸ் சர்வரில் என்னென்னலாம் இருக்கோ, என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸு, டேட்டாபேஸு, டேபிள்ஸு, வியூஸு, ஸ்டோர் ப்ரொசீஜர், லாகின்ஸ், செக்யூரிட்டி ரோலு, எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட், இது பற்றின எல்லாமே வரிசையாக ஷோ பண்ணுறது தான் ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வரிசையாக இருக்கு பாருங்க. அப்படியே ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டாபேஸு, டேட்டாபேஸ் உள்ள போனீங்கன்னா டேபிள், வியூ, ஸ்டோர் ப்ரொசீஜர், இதெல்லாம் ஒரு ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சரா அப்படியே ஷோ பண்றது தான் ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர். இது ஒரு சில நேரம் உங்களுக்கு வரல அப்படின்னா வியூல போயிட்டு ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் ஷார்ட்கட் கீ வந்து F8. அது ரைட் கிளிக் F7 அமுக்குனீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரரை கொஞ்சம் டீடைல்டா ஷோ பண்ணும். ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் டீடைல்ஸா F7 அதுக்கு ஷார்ட்கட் கீ. இப்போ இங்க ஏதாவது ஒரு இதுல மவுஸ் வச்சுட்டு கிளிக் பண்ணீங்கன்னா அது பத்தின இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா இங்க டிஸ்பிளே ஆகும். இப்போ சர்வரை கிளிக் பண்றேன், அது அந்த சர்வருக்குள்ள என்னென்ன ஃபோல்டர் இருக்கோ, மெயின் ஃபோல்டர் அதெல்லாம் டிஸ்பிளே ஆகுது. இப்போ டேட்டாபேஸை கிளிக் பண்றேன், டேட்டாபேஸுக்குள்ள என்னென்ன ஃபோல்டர் இருக்கோ அது டிஸ்பிளே ஆகுது. இந்த சிஸ்டம் டேட்டாபேஸ்ங்கிற ஃபோல்டர் கிளிக் பண்றேன், என்னென்ன சிஸ்டம் டேட்டாபேஸ் இருக்கு, அந்த இன்சைடு என்ன இருக்கோ அது ஃபுல்லா டீட்டெயிலா காமிக்குது, ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் டீட்டெயில. இது ஒரு சில நேரம் என்ன ஆகும்னா, நீங்க ஒரு இப்போ லாகின் இருக்கு. இப்போ நான் இது வந்து ஸ்கிரிப்ட் எடுக்கணும். ரைட் கிளிக், ஸ்கிரிப்ட் லாகின் அஸ் கிரியேட் டு நியூ query editor window. வெர்ஷன் இருங்க, இது 17 வெர்ஷன் பழசு. சர்வர் 18 தான் பார்ப்போம். 18 நம்ம 20 கூட டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். டைரக்ட் டவுன்லோட். டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஆரோல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன் டவுன்லோட் இன் ப்ராக்ரஸ். ஷோ இன் ஃபோல்டர். போயிட்டேன். இப்போ நான் டவுன்லோட் பண்ண இதுதான். டைமிங் பாருங்க, டேட் மாடிஃபைட் 6/9/2024. இது இந்த ஒரு டைம் 9:41 PM. ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். இந்த மேல இருக்கிற ரெண்டு SSMS வேற வெர்ஷன். ஒன்று வந்து 17, ஒன்று வந்து 18. இப்போ நான் 20 டவுன்லோட் பண்ணிருக்கேன். எஸ், இது எதுக்கு சொல்றதுக்காக வந்தோம்னா, நம்ம அந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் டீடைல்ஸ் எங்க யூஸ் ஆகும் அப்படிங்கறத சொல்றதுக்காக வந்தேன். கிளிக் இன்ஸ்டால். இப்போ ஏதாவது ஒன்று ஸ்கிரிப்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்கிரிப்ட் எடுக்கிறீங்கன்னா ஈஸி. அதே ஒரு 10 ஆப்ஜெக்ட் 11 ஒரு நிறைய நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் எடுக்கும் பொழுது ஒன்று ஒன்றா போய் ரைட் கிளிக் பண்ணி ஸ்கிரிப்ட்னு எடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் நான் சொல்லித்தரேன். இப்போ இது யூஸ்வலாகவே எப்படின்னா, ஒரு மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் ஸ்கிரிப்ட் எடுக்கணும் அப்படின்னா அந்த பேரண்ட் ஃபோல்டரை கிளிக் பண்ணி, இது டவுன்லோட் இது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிட்டு வியூ ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் டீடைல்ஸ் போயிட்டு, இப்போ இதில் நான் டேபிள்ஸ் ஒரு டேபிள் தான் இருக்கு. எனக்கு நம்ம லாகின் தான் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல. இப்போ நான் ஒரு இது எடுக்கணும் ஸ்கிரிப்ட். இப்போ நான் 1 by 1 ஒன்னா போய் எடுக்கணும் ஸ்கிரிப்ட். அடுத்து இது ஸ்கிரிப்ட் அப்படின்னு. இப்போ நான் இந்த இதில் மொத்தமும் ஒட்டுக்கா எடுத்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல. இப்போ இந்த மாதிரி பர்பஸில் லாகின்ல வியூ ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் டீடைல்ஸ். இப்போ உள்ளே போயிட்டு கிளிக் பண்ணிட்டு Ctrl+A எல்லாம் செலக்ட் ஆயிரும். ரைட் கிளிக், ஸ்கிரிப்ட் லாகின், நியூ query editor window. இந்த இதுதான் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வெர்ஷன் வந்து நம்ம வந்து வெர்ஷன் 2022, நம்ம யூஸ் பண்றது 17 வெர்ஷன் நான் யூஸ் பண்றேன். அதனால வருது.
சரி, அது இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கட்டும். கொரி எடிட்டர் வந்து மெயின் விண்டோ ரைட் சைடில் இருக்குல்ல, அங்கே வந்து நீங்கள் கொரிஸ்லாம் வந்து எழுதுவீங்க, மாடிஃபை பண்ணுறது. அதில் கூட இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒன்று சொன்னார்ல, சின்டாக்ஸ் ஹைலைட் ஆகுறது, ஏரர் செக் பண்ணுறது, இது ஃபுல்லாக அங்கே பண்ணிக்கலாம். நீங்கள் கொரி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு F5 ப்ரெஸ் பண்ணணும். இப்போ ரைட் சைடில் ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோன்னு வரும். இது வந்து பாட்டமும் வர வைக்கலாம், ரைட் சைடும் வர வைக்கலாம். அப்புறம் ஆக்டிவிட்டி மானிட்டர்னு ஒன்று இருக்கும். ஆக்டிவிட்டி மானிட்டர் அப்படிங்கிறது என்ன பண்ணோம்னா, யாரெல்லாம் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்குது, பேர்லயே பாருங்க, ஆக்டிவிட்டியை மானிட்டர் பண்றது. அலோஸ் யூ டு மானிட்டர் த கரண்ட் சர்வர் ஆக்டிவிட்டிஸ் சச் அஸ் ரன்னிங் கொரிஸ், யார் கொரி ரன் பண்றா, சிபியூ எவ்வளவு யூஸ் ஆகுது, ஐஓ யூசேஜ் ஐஓ யூசேஜ் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி வருது. அடுத்து எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட். எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட் ஏற்கனவே கொஞ்சம் சொல்லியிருக்கேன். அங்கே வந்து நீங்கள் ஜாப் கிரியேட் பண்ணலாம், அலர்ட்ஸு, ஷெடியூல்ஸு இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணலாம். என்ன பர்பஸ்னா, பேக்கப்பு, டேட்டாபேஸ் மெயின்டெனன்ஸு இதெல்லாம் வந்து ஒரு ஆட்டோமேட்டடாக ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா இந்த எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட் மூலமாக நீங்கள் செய்யலாம். இது எங்கே இருக்கும் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரரில் எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும். இன்ஸ்டால் தான் ஆகிட்டு இருக்கு. இந்த இருக்கு பாருங்க. இப்போ நம்ம பார்த்தது வந்து எக்ஸ்பிரஸ்ல வர மாட்டேது. வேற நம்ம டெவலப்பர் இன்ஸ்டால் பண்ணுவோம், அதை கனெக்ட் பண்ணிப்போம். டெவலப்பர் எடிஷன் தான் நினைக்கிறேன். கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆயிடுச்சு. நான் இது வந்து மினிமைஸ் பண்ணி இப்போ இங்க வருது பாருங்க, எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட்னா. இது வந்து எக்ஸ்பிரஸ் எடிஷன்ல எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட் இருக்காது, டெவலப்பர் எடிஷன்ல இருக்கும். இதுதான் ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரரு. டீடைல்ஸ்னா இங்கிட்டு போகணும், ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் டீடைல்ஸ். அதே வெர்ஷன்ல தான் இருக்கும். ரொம்ப ஸ்லோவா இருக்கு. 74%, 74%, 61% CPU, memory 46. Okay. ஆக்டிவிட்டி மானிட்டர் எப்படி பார்ப்பீங்கன்னா, இப்போ எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட் எப்படி எங்க இருக்குன்னு பார்த்துட்டீங்க. ஆக்டிவிட்டி மானிட்டருங்கிறது இது வந்து ஜாப் ரிலேட்டடா உள்ள ஆக்டிவிட்டி மானிட்டர். ரீஸ்டார்ட், லேப்டாப் நான் ரீஸ்டார்ட் பண்ணி ஆன் பண்றது. க்ளோஸ். நான் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியலையே. ஓகே, க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த தியரியை கனெக்ட் பண்ண இது பண்ணுறேன்னா, நம்ம இந்த முடியுமில்ல செஷனை கடைசியாக ஒரு ரீஜாயின் பண்ண சொல்லுவோம்ல, அப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன்.
சரி. இப்ப இந்த வியூல போயிட்டு பார்த்தீங்கன்னா, என்னென்ன இருக்கு அப்படின்னு வரும். ரிஜிஸ்டர்ட் சர்வர்ஸ் எப்படி போறது? கண்ட்ரோல் ஆல்ட் ஜி. ரிஜிஸ்டர்ட் சர்வர்ஸ்ங்கிறது வந்து நீங்க என்னென்னலாம் வந்து உங்களோட லோக்கல்ல என்னென்ன இருக்கு, இங்கே நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். ப்ரொடக்ஷன்ல வந்து எத்தனை சர்வர்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். டெவலப்மெண்ட்ல எத்தனை சர்வர்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். யூஏடியில் எத்தனை சர்வர்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் அதை. ஒவ்வொரு சர்வர் ரெஜிஸ்டர் பண்ணி குரூப்பாக வச்சுக்கலாம். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ நான் யூஏடி ஃபுல்லா ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு சர்வரா நான் கனெக்ட் பண்ணி செய்யறதுக்கு பதிலா, இங்க போயிட்டு ஒரு குரூப்பா இதை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்னா, இங்க ரன் பண்றேன்னா இந்த குரூப்ல என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்துக்குமே அது எக்ஸிக்யூட் ஆயிரும். எல்லாமே எக்ஸிக்யூட் ஆயிரும். குட் ஈவினிங். இது அந்த குரூப் ஃபுல்லாவே எக்ஸிக்யூட் ஆயிரும். இது வந்து சென்ட்ரல் மேனேஜ்மெண்ட் சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இது வந்து ரொம்ப அட்வான்டேஜ். எப்படின்னா ரொம்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன சுச்சுவேஷன்லன்னா, நான் ஒரே ஒரு லாகினோ இல்லை ஏதோ ஒரு வேலை எல்லா சர்வர்லையும் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த எல்லா சர்வரையும் நீங்க குரூப்பிங் பண்ணுவீங்க. யூஏடி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் போட்டு கிரியேட் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா, this is for list of யூஏடி சர்வர்ஸ். இதே மாதிரி இன்னொரு வந்து development dev. This is for list of development servers. Development. அதே மாதிரி இன்னொரு ப்ரொடக்ஷனுக்கு ஒரு குரூப் வச்சுக்கிறோம். ப்ராட் ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ். இப்போ இப்போ இதுக்குள்ள நான் ஒரு சர்வர் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நியூ சர்வர் ரிஜிஸ்ட்ரேஷன். நான் வந்து எக்ஸ்பிரஸ் எடிஷனை அங்க ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆட் பண்றது ஆர்டர் பண்றது ஒர்க் ஆகுதா அப்படின்னு. இந்த டெஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கனெக்ஷன் வாஸ் டெஸ்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். இப்போ சர்வர் டைப் என்ன, டேட்டாபேஸ் இன்ஜின். சர்வர் நேம் என்ன, ஆத்தென்டிகேஷன் என்ன, ஆத்தென்டிகேஷன் மூலமா போறேன். விண்டோஸ் ஆத்தென்டிகேஷனா, எஸ்கல் சர்வர் ஆத்தென்டிகேஷனா, இது என்ன அப்புறம் பார்க்கலாம். இங்க என்ன பேர்ல வரணும் அப்படிங்கிறது சர்வர் நேம். இதோட டிஸ்கிரிப்ஷன் வேணா நீங்க சொல்லிக்கலாம். இது வந்து யூஏடியில் இந்த அப்ளிகேஷனுக்காக உள்ள சர்வர் அப்படிங்கிற கூட நீங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதெல்லாம் கொடுத்த பிறகு டெஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா த கனெக்ஷன் வாஸ் டெஸ்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. அப்போ கனெக்ஷன்ல எல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த லாகின் மூலமா நான் விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்ணி நான் போறேன். அடுத்து கிளிக் சேவ். சேவ் ஆயிடுச்சு. இப்போ டெவ்ல ஒரு சர்வர் நான் ரெஜிஸ்டர் பண்றேன். எந்த சர்வர்னா டெவலப்பர் எடிஷன். கிளிக் டெஸ்ட். த கனெக்ஷன் வாஸ் டெஸ்டட் சக்சஸ்ஃபுல்லி. கிளிக் சேவ். இப்போ டெவ்ல ஒன்று இருக்கு, யூஏடியில் ஒன்று இருக்கு. இப்போ இது மாதிரி இங்க ஒரு 5-6 சர்வர் ஆட் பண்ணிருக்கீங்க, இங்க ஒரு 5-6 சர்வர் ஆட் பண்ணிருக்கீங்க. இப்போ எனக்கு மொத்த 5 சர்வர்லயும் ஒரே ஒரு வேலை நான் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு சர்வரா போய் பண்றதுக்கு பதிலா அந்த ஃபோல்டர்ல கிளிக் பண்ணி இங்க போயிட்டு கிரியேட் லாகின், லாகின் நேம். MySQL சர்வர்ல அப்படிதான் கிரியேட் பண்ணுவோம். ஓகே. நீக்வரியில போயிட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். லைன் நேம்
இப்போ அதுக்கு மெயினாக அலையுதுன்னா நான் ரன் பண்ணல. இந்த சர்வர் இன்றைக்கு டெவலே போடுறேன். இங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ரைட் கிளிக், நியூ சர்வர் ரிஜிஸ்ட்ரேஷன், குமார் பிசி எக்ஸ்பிரஸ், கிளிக் டெஸ்ட், கிளிக் சேவ். இப்போ 2 சர்வர் இருக்கு. இப்போ நான் 2 சர்வர்லையும் போயிட்டு இந்த டேபிளை கிரியேட் பண்ணணும். 2 சர்வர்லையும் ஒவ்வொரு தடவை போய் கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இந்த ஃபோல்டரில் வச்சு கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் கிரியேட் பண்ணுறேன். கமாண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. இப்போ நான் போய் பார்க்குறேன் ஒவ்வொரு சர்வர்லையும். சரி, ஒரு செகண்ட். சரி. இங்கே கிரியேட் ஆகணும். ஏன் அது ஆகலை? இந்த எம்ப்ளாயி ஐடிங்கிறது குமார் பிசி, குமார் பிசி. டெவ்ல ரைட் கிளிக் பண்ணி நியூ கொரி. டெவ்ல தான் இருக்கேன். ஓ, இல்லை. இதை பார்த்தீங்கன்னா அப்படி மேலே கொண்ட மவுஸ் வச்சிங்கன்னா இப்போ கரெக்டாக இருக்கேன். இப்போ டெவ்ங்கிற ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கேன். நல்லா தெரியுது பாருங்க. எஸ்கியூஎல் கொரி 9.SQL dev.master குமார் பிசி /குமார். இதில் பார்த்தீங்கன்னா இது டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கேன்ல, இங்கே இந்த இதில் இருந்திருக்கேன். இருக்கு பாருங்க, இங்கே கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. இப்போ இது எப்படி நீங்க வெரிஃபை பண்ணணும்? இன்னொரு விதமா, நீங்க எத்தனை சர்வர்ல இந்த சென்ட்ரல் மேனேஜ்மெண்ட் சர்வர்ஸ்ல தான் போயிருக்கீங்களா அப்படின்னா, இந்த மாதிரி போனீங்கன்னா இப்போ இண்டிவிஜுவலா சர்வர் கனெக்ட் பண்ணிருக்கீங்க. இந்த குமார் பிசிங்கிற சர்வர் தான் கனெக்ட் பண்ணிருக்கீங்க. இங்கேயே கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வருது பாருங்க, அந்த குரூப்ல எத்தனை சர்வர் இருக்கு. 2/2 கனெக்டட் அப்படின்னா டெவ்ங்கிற ஃபோல்டர்ல உள்ள 2 சர்வர் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். குமார் பிசி /SQL எக்ஸ்பிரஸ். இப்போ நாங்க என்ன பண்ணாலும் கிரியேட் டேபிள், ஹரி, ஐடி, இன்டிஜர், வேர்க்கார் ஆஃப் 100. இப்போ நான் நல்லா பாருங்க, இதை நான் எக்ஸிட் பண்ண போறேன். எக்ஸிட் பண்ணிட்டு எப்படி போய் வெரிஃபை பண்ணலாம்னா, மாஸ்டர் டேட்டா பேஸ்ல எக்ஸிட் பண்றேன். இப்போ நான் ரன் பண்றது இந்த டெவ்ங்கிற ஃபோல்டர்ல. இப்போ நான் ரன் பண்ணி முடிச்ச உடனே இந்த குமார் பிசி சர்வர்லையும் அது கிரியேட் ஆயிருக்கும், குமார் பிசி SQL எக்ஸ்பிரஸ்ங்கிற சர்வர்லையும் கிரியேட் ஆயிருக்கும். ட்ரை பண்ணலாமா? செலக்ட், கிளிக், எக்ஸிக்யூட், கமாண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி. நான் இங்கே பார்த்துக்கிறேன், டெவ்ங்கிற ஃபோல்டரில் தான் இருக்குது. எந்த டேட்டா பேஸ் எவ்வளோ நேரம் ஆயிருக்கு, எவ்வளோ அஃபெக்டட் ஆயிருக்கு அப்படிங்கிறத காமிக்கிட்டு பாருங்க. இப்போ நம்ம போய் வெரிஃபை பண்ணி பார்க்கலாமா? இண்டிவிஜுவல் சர்வர்ஸில் போயிட்டு ரெஃப்ரெஷ், டேட்டாபேஸ், சிஸ்டம், எந்த டேபிள் எந்த டேட்டாபேஸில் கிரியேட் பண்ணிக்கலாம் அங்கே இருக்கும். ஹரின்னு வந்துச்சு பாருங்க. அதே மாதிரி இன்னொரு இன்ஸ்டன்ஸ்ல போய் பார்க்குறேன்.
மாஸ்டர் டேபிள் இங்கேயும் ஹரின்னு வந்துச்சு பாருங்க. நான் ஒரு தடவை தான் பண்ணேன், ஆனா 2 இன்ஸ்டன்ஸ்லயுமே கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு வேலை பல தடவை செய்யணும் அப்படின்னா இந்த சென்ட்ரல் மேனேஜ்மெண்ட் சர்வர் கான்செப்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பேக்கப் ரீஸ்டோர் இது பார்ப்போம் பின்னால. யூசர் எப்படி கிரியேட் பண்றது இதுவுமே அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். எப்படி லாகின் கிரியேட் பண்றது, ஆத்தென்டிகேஷன் எப்படி சூஸ் பண்றது, டேபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, ஒரு எக்ஸிகியூஷன் பிளான் எவ்வளோ, எப்படி அதை பார்க்கறது என்ன அப்படிங்கிறதையும் சொல்றேன். இண்டெக்ஸஸ்லாம் எப்படி மேனேஜ் பண்றது. நம்ம இப்போ இந்த செஷன் முடிஞ்சோன்னா நான் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு நான் அந்த கனெக்ட் பண்ணுவோம்ல ரீஜன், அப்போ வந்து இதை செக் பண்ணுவோம் ஆக்டிவிட்டி மானிட்டரை. இதெல்லாம் கொஞ்சம் அடிஷ்னல் டூல்ஸ் எஸ்எஸ்எம்எஸ்ல. டேட்டாபேஸ் டயக்ராம் நீங்கள் வந்து ஒரு டேபிள் எத்தனை டேபிள்ஸ் இருக்கு, ஒவ்வொரு டேபிள்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷனாகவே பார்க்கலாம். டெம்ப்ளேட் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு முக்கியமான வேலை ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணணும்னு தேவையில்லை, அந்த டெம்ப்ளேட்லேருந்து எடுத்து ஃபில் பண்ணிக்கிட்டா போதும். அப்புறம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் விசார்ட்னு ஒன்று இருக்கும். இந்த டூல் என்னன்னா ஒரு டேட்டாவை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இன்னொரு டேட்டாபேஸில் இம்போர்ட் பண்ணுறது. இது ஒரு ஒரு எக்ஸலில் டேட்டா இருக்கு, அதை காப்பி பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறீங்க. அதை தான் எஸ்கியூஎல் சர்வரில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னு சொல்லலாம். இந்த கொரி ஸ்டோர்னு ஒன்று இருக்கு. இது என்னன்னா உங்களோட கொரிஸ் வந்து என்ன எந்த அளவுல வந்து இம்ப்ரவைஸ் ஆகுது, என்ன சுச்சுவேஷன்ல இருக்குது, அது என்னென்னலாம் பண்ணலாம், இம்ப்ரவைஸ் பண்ணலாம், இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக ஒரு மானிட்டர் பண்றதுக்கு இந்த கொரி ஸ்டோர் மூலமா பண்ணலாம். மீட்டிங் ஒரு 10 மினிட்ஸ்ல முடிய போகுது, நான் ரீஜாயின் பண்றேன். அப்போ நான் ரீஸ்டார்ட்டும் பண்ணிடுறேன். இது எஸ்எஸ்எம்எஸ் இன்ஸ்டால் பண்ணோம்ல, அது எஃபெக்ட் ஆயிருக்கும். இது ஃபுல்லாக ஷார்ட்கட் கீஸு. ஒன்று ஒன்றும் நான் இதை ஷேர் பண்ணுறேன், ஒன்று ஒன்று ட்ரை பண்ணுங்க லேபில் செய்கிறப்ப. அதுக்காக ரொம்ப ஷார்ட்கட்டும் போயிடுவோம்னா ஒரு ஏதாவது மிஸ்டேக் கூட பண்ணுறது வாய்ப்பு இருக்கும். தவறுதலாக ஏதாவது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெவோ இல்லை யூஏடியில் இப்போ பண்ணி பாருங்க. ப்ரொடக்ஷன் அப்படின்னு என்வாரன்மெண்ட் வர்றப்ப இதை போய் முயற்சி பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட்டாக கம்ஃபர்ட் ஆகாததுக்குள்ள செய்ய வேண்டாம். ஆமாம், இதில் அதிகமாக வந்து என்னென்னா அந்த எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம். எக்ஸிக்யூட் கொரி எக்ஸிக்யூட் F5 இருக்கு பாருங்க. கொரி எக்ஸிக்யூட் F5. கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்ங்கிறது சேவ் ஆல். இது ஒன்று இப்போ டைம் கிடைக்கிறப்ப போய் பாருங்க. இந்த ரிஜிஸ்டர்ட் சர்வர்ஸுக்கு போகிறது வந்து கண்ட்ரோல் ஆல்ட் ஜி. கண்ட்ரோல் ஆல்ட் ஜி. இது ஷேர் பண்ணுறேன் நான் டாக்குமெண்ட்டை. நான் அந்த மெயில் ஐடிலாம் இருக்குல்ல என்கிட்ட, நான் அதுக்கு அப்படியே நான் ஷேர் பண்ணி விடுறேன் எல்லா டாக்குமெண்ட்டுமே. அடுத்து இது ஒன்று ஒன்றாவே நீங்களாவே இந்த இந்த வேலை நடக்கணும் அப்படின்னா இந்த கீயை ப்ரெஸ் பண்ணி பண்ணுங்க, மாறும் அப்படியே. எடிட் பண்ணுறப்ப எல்லாமே கேபிட்டல் லெட்டரை மாத்திரம்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல், எல்லாமே சரி எல்லாமே கேபிட்டல் லெட்டர்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ, எல்லாமே ஸ்மால் லெட்டர்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல். இது நார்மலாக நம்ம வேர்ட் டாக்குமெண்ட் உள்ளதான் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் எக்ஸ். இந்த கமாண்ட் அன்கமெண்ட்னு வரும். அது என்னன்னா ஏதாவது ஒன்று டைப் பண்றீங்க, இல்ல ஒரு பெரிய பல்க் ஆஃப் கோட், நிறைய லைன்ஸ்ல கோட் இருக்கு, எனக்கு வந்து ஒரு சிலது மட்டும் ரன் ஆகக்கூடாது அப்படின்னா கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இருக்கு பாருங்க, கண்ட்ரோல் கே கண்ட்ரோல் சி.
கண்ட்ரோல் கே கண்ட்ரோல் சின்னு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அது கமெண்ட் ஆயிரும். இப்போ இதை ரைட் கண்ட்ரோல் கே கண்ட்ரோல் சி கமெண்ட் ஆயிடுச்சு பாருங்க. கண்ட்ரோல் கே கண்ட்ரோல் யூ அன்கமெண்ட் பண்றது கண்ட்ரோல் கே கண்ட்ரோல் யூ. இது நீங்க ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா ஒன்னொன்னு போய் பார்த்தீங்கன்னா இங்கே வரும் ரைட் சைடில் F5 பார்ஸ் பண்றதுக்கு கண்ட்ரோல் F5, சிஎம்டி மோட் போகிறதுக்கு ஷார்ட்கட்டில் இப்படி கிளிக் பண்ணீங்கன்னாவே போகும். இப்போ இது ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. F8ங்கிறது ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரரு, F7ங்கிறது ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் டீடைல்ஸு. நான் இங்கே இருக்கேன். F7 அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. F8 அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. F7னா ரைட் சைடில் ஓடுது டீடைல்ஸ் ஆப்ஜெக்ட் டீடைல். F7னா எங்கிட்ட வந்தது பாருங்க லெஃப்ட் சைடில். இது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க. Insert into library. டூல்ஸ் ஆப்ஷன் டெக்ஸ்ட் எடிட்டர். இதுல போய் ஒன்னொன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. டெக்ஸ்ட் எடிட்டர் ஆல் விஷயம். டெக்ஸ்ட் எடிட்டர் டூல்ஸ் டெக்ஸ்ட் எடிட்டர். ஓகே, டெக்ஸ்ட் எடிட்டர்ல ஜென்ரல் லைன் நம்பர். இந்த லைன் நம்பரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இப்போ அப்படியே லைன் நம்பரா வருது பாருங்க. இது என்னன்னா கோடு எழுதும் பொழுது எந்த லைன்ல பிரச்சனை வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் இந்த லைன் நம்பர். இது எப்படின்னு திருப்பி இது பண்றேன். டூல்ஸு ஆப்ஷன் டெக்ஸ்ட் எடிட்டர், அதுல ஜென்ரல் டூல்ஸு ஆப்ஷன் டெக்ஸ்ட் எடிட்டர் ஜென்ரல். டெக்ஸ்ட் எடிட்டர் ஜென்ரல். இங்க லைன் நம்பர் ஜென்ரல்ல ஆல் லைன் நம்பர். இது இந்த லைன் நம்பர் எப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, நீங்க நிறைய லைன் கோட் எழுதுறீங்க அப்படின்னா அப்போ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த எந்த லைன்ல வந்து பிரச்சனை வருது அப்படின்னு பாக்குறதுக்கு. வந்துட்டே இருக்கு பாருங்க லைன் நம்பர். இப்போ இது ரன் பண்றப்ப எனக்கு இங்க எரர்லயே வரும். ஏதாவது எரர் வருதுன்னா, இந்த லைன் நம்பர்ல எரர் வருதுன்னு இப்போ உங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த லைன் இத்தனாவது லைன்ல எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது வந்து லைன் நம்பர். இது ஞாபகம் வச்சுங்க. இது வந்து டிஸ்பிளேயிங் லைன் நம்பர்ன்ட்டு. இந்த எஸ்கியூஎல் இன்சர்ட் ஸ்கிரிப்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. அது உங்களுக்கு ரைட் கிளிக் ஜெனரேட்
டாஸ்க் ஜென்ரேட் ஸ்கிரிப்ட்ஸ். ஒரு டேட்டாபேஸ் ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் ஜென்ரேட் ஸ்கிரிப்ட்ஸ் வருதான்னு பார்ப்போம். இல்லை அப்படின்னா நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும், அந்த வெர்ஷன்ல வரும். Generate scripts for database objects. The wizard generates a script of selected database objects. The scripts can be saved for later use in creating database in an instance of database engine. இது என்ன சொல்லுது, நீங்க என்ன ஆப்ஜெக்டோட ஸ்கிரிப்ட் எடுக்கணுமோ அதை நீங்க ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. என்ன ஆப்ஜெக்ட்னு நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும், அது என்ன ஸ்கிரிப்ட்னு சூஸ் பண்ணணும், ரிவ்யூ பண்ணிட்டு ஜென்ரேட்னு கொடுத்து அதை நீங்க சேவ் பண்ணிக்கலாம், இல்லை திரும்ப திரும்பவும் யூஸ் பண்ணிக்கலாம். கிளிக் நெக்ஸ்ட். இப்போ நான் எங்கேருந்து ரன் பண்ணேன், பேங்கிங்கிற இடத்துலேருந்து ரன் பண்ணேன், அதனால அது மட்டும் வருது. மொத்தமே ஸ்கிரிப்ட் எடுக்கணும்னா ஸ்கிரிப்ட் என்டையர் டேட்டாபேஸ் அண்ட் ஆல் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்டது ஒன்று மட்டும் வேணும் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக மட்டும் வேணும்னா இங்கே போய்க்குங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எனக்கு எம்ப்ளாயிங்கிறத மட்டும் எடுத்தா போதும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு. இப்போ இந்த ஸ்கிரிப்டை ஒரு லொக்கேஷனில் கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பப்ளிஷ் டு வெப் சர்வீஸ்னு ஒரு இது இருக்கு, அது நான் யூஸ் பண்ணதே இல்லை, அது நீங்கள் இது பண்ண தேவையில்லை. இப்போ இந்த அட்வான்ஸ்டு கிளிக் பண்ணிட்டு இதில் ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இப்போ ஸ்கிரிப்ட் என்ன ஆகும்னா, ஸ்கிரிப்ட் ட்ராப் அண்ட் கிரியேட், வெறும் ஸ்கிரிப்ட் கிரியேட் மட்டும்தான் எடுக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. ஸ்கிரிப்ட் ட்ராப்பே சேர்த்தீங்கன்னா ட்ராப் டேட்டாபேஸ், அந்த ஒரு போய் ரன் பண்ற இடத்துல இருந்துச்சுன்னா டிராப் பண்ணிட்டு ரன் பண்ணும். இதுல இது மாதிரி நீங்க லாகின்ஸ் இது பண்ணிக்கலாம். ஸ்கீமா ஒன்லி அப்படின்னா வெறும் அந்த டேபிள்ஸோட ஸ்ட்ரக்சர் மட்டும், அதுல என்னென்ன ஸ்கீமா என்னென்ன காலம்ஸ் இருக்கு அது மட்டும்தான் வரும். அதே நான் ஸ்கீமா அண்ட் டேட்டா அப்படின்னா ஸ்ட்ரக்சரோட டேட்டாவும் போகும். மெயினா